ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி கேட்க போறீங்க ஷாலினி கூட. இன்னைக்கு ஒரு நாள் இருக்குங்க, அதை நம்ம தேசிய வலிப்பு நோய் தினமா நம்ம அனுசரிக்கிறோம். அந்த நாள்ல நம்ம கூட இந்த வலிப்பு நோயை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம கூட சொல்றதுக்காக நரம்பியல் நிபுணர் டாக்டர் வெங்கட்ராமன் கார்த்திகேயன் சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். ஓகே சார், இப்போ வலிப்பு நோய், இப்போ எபிலெப்சி எப்படி சொல்றோம்ல, இது அப்படின்னா என்ன சார், ஏன் வருது நமக்கு? வலிப்பு நோய் அப்படின்றது ஒரு மூளை சார்ந்த ஒரு பிரச்சனை. ஓகே. ஸோ இப்போ நம்ம ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் ஒரு ஹை வோல்டேஜ்னு வச்சுப்போமே. நம்ம வீட்டில் இருக்குல்ல ஹை வோல்டேஜ், லோ வோல்டேஜ். இப்போ லோ வோல்டேஜ்னால் நமக்கு சில விஷயங்கள் வேலை செய்யாது. அதே ஹை வோல்டேஜ்னாலும் நமக்கு அது யூஸ் இல்லைனாலும் நமக்கு ரொம்ப அதிகமாக பிரகாசமாக வருது. அதே மாதிரி மூளை அப்படின்றதே ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி. சரி. அந்த டிரான்ஸ்ஃபார்மரில் எலக்ட்ரிசிட்டி போயிட்டே இருக்குது. அதில் தேவையில்லாத ஒரு இடத்துல ஸ்பார்க் ஆகி அந்த எலக்ட்ரிசிட்டி எல்லா இடத்துக்கும் அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகும்பொழுது அது தேவையில்லாத மூமெண்ட்டை நம்ம உடம்புகளில் காமிக்கும். நம்மளுடைய ஒவ்வொரு பாகமும் மூளையில் ரெப்ரசன்ட் ஆகிருக்கு. ஸோ அந்த மாதிரி எலக்ட்ரிசிட்டி அதிகமாக போகும்போது அது கைகளையும் கால்களையும் முறுக்கி வெட்டு போல் வர்றது தான் நம்ம வலிப்பு நோயின்னு சொல்லுவோம். ஸோ இதை உதயமாகிறது மூளையில், போய் இறங்கிறது நம்மளோட தசைகளில். ஸோ இப்போ இந்த வலிப்பு நோய் அப்படின்றது ஒரு மூளை சார்ந்த ஒரு எலக்ட்ரிக்கல் டிஸார்டர்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மின் சார்ந்த ஒரு பிரச்சனை. ஓகே. இது எதனால் வருது டாக்டர்? ஸோ இப்போ இந்த வலிப்பு நோய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு இருக்குங்க ஒரு 1000 காரணம் இருக்குது. இப்போ நம்ம எப்படின்னா நம்ம குழந்தை பருவத்திலேருந்து நம்ம கடைசி வரைக்கும் நம்ம காரணத்தை பிரிச்சுக்கலாம். குழந்தையாக இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு குழந்தை பிறக்கிறது, அப்படி பிறக்கும் போது அந்த அம்மா அந்த பிரசவ நேரத்தில் அந்த குழந்தைக்கான ஆக்சிஜன் தடைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன் மூளைக்கு. அப்போ அந்த சின்ன மூளைக்கு அந்த ஆக்சிஜன் பற்றாக்குறையே ஒரு தழும்பு உருவாக்கும். அதனால வலிப்பு வரலாம். அம்மாவுக்கு சுகர் இருந்தால் அந்த குழந்தைக்கு லோ சுகர் இருந்ததுன்னா அதுக்கு வலிப்பு வரலாம். பிரசவ காலத்து முடிஞ்சு குழந்தை பிறந்தோடனே. அதே குழந்தைக்கு மூளை வளர்ச்சியில் ஒரு சில நரம்புகள் கரெக்டான இடங்களுக்கு போய் சேராமல் தனித்தனி தீவாக நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க இண்டிபெண்ட்டாக ஒரு ஷார்ட் சர்க்கியூட் மாதிரி வலிப்பை கிளப்பி விடும். இதெல்லாம் டெவலப்மெண்டல் இஷ்யூஸ் ஆர் வளர்ச்சி பருவங்களில் வர்றது. அம்மாவுக்கு குழந்தை வயிற்றில் இருக்கும் போதே சில கிருமிகள் அந்த குழந்தைகளுடைய மூளையில் போய் பாதிப்பு உருவாக்கினா அதுவுமே வலிப்பை உருவாக்கலாம். இது குழந்தை பருவத்தில். அதே குழந்தை நம்ம வளர்ந்து பெருசாக ஆளாகும் போது நம்ம இந்தியாவில் ரொம்ப அதிகம் நம்ம பேச வேண்டிய காரணங்கள் பார்த்திங்கன்னா இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம். இன்ஃபெக்ஷனில் நம்ம மூளையை பாதிக்கிறது ரொம்ப ப்ரிடாமினண்ட்டாக 2 இன்ஃபெக்ஷன். ஒன்று இந்த டேப் வார்ம்னு சொல்லப்படக்கூடிய இறைச்சிகள்லேருந்து நமக்கு வரக்கூடிய புழு. அந்த புழு பார்த்திங்கன்னா பன்றி இறைச்சி, மாட்டு இறைச்சியிலேருந்து சில நேரங்கள் சரியாக அதை குக் பண்ணி சாப்பிடாமல் இருக்கும் பொழுது அது குடல் வழியாக போய் மூளையில் உட்கார்ந்து அதுலேருந்து வலிப்பு வரும். இன்னொன்று நம்மளுடைய டிபி நோய், இந்த டியூபர்குலோசிஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த காச நோய் நுரையீரல் சம்பந்தப்பட்டது மட்டும் கிடையாது, மூளையிலையும் பரவி வலிப்பை உருவாக்கலாம். இன்ஃபெக்ஷனில் இது ரொம்ப ரொம்ப காமன். இது போக சாதா வைரஸ் கிருமியிலேருந்து பாக்டீரியல் கிருமி வரையும் வலிப்பை உருவாக்கும். பட் அப்படி அது வலிப்பு உருவாக்குனா அந்தந்த கிருமிக்கு வைத்தியம் பண்ணாலே அவங்க சரியாயிடுவாங்க. இது போக நம்ம ஒரு பருவ நிலைக்கு வர்றோம், ஓடுறோம், விளையாடுறோம், கீழே விழுறோம், அடிபடுறோம், பைக்கில் விடுறோம், இது மாதிரி நடக்கும் போது மூளையில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள்னால வர்ற வலிப்பு நோயும் உண்டு. சில நேரங்கள் வயசு நடக்க ஸ்ட்ரோக்கு ஆர் பக்கவாதம், மூளைக்கு போகிற ரத்த உழாயில் பாதிப்போ இல்லை ரத்த கசிவோ ஏற்பட்டு வர்றதும் உண்டு. இன்னும் அதிக வயசுகளில் புற்றுநோய், மூளை புற்றுநோய்கள்னாலையும் வலிப்பு வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. அரிய வகையில் நம்மளுடைய சொந்த எதிர்ப்பணுக்கள் அவங்க நம்ம மூளையை, அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம மூளையை தாக்குறது மூலமாக வருது. அது தன்னுடல் தாக்கு நோயின்னு சொல்லுவோம், ஆட்டோ இம்யூன் டிசீஸ். அந்த தன்னுடல் தாக்கு நோயும் மூளையை பாதித்து வலிப்புகளை உருவாக்கலாம். ஸோ இந்த மாதிரி இதில் நமக்கு சம்மந்தம் இல்லாத மூலமாகவும் வரும். அதாவது குழந்தை பிறக்கும் போது அந்த குழந்தைக்கு வேறு அதுக்கு என்ன தெரியும். அதே மாதிரி நம்ம என்வாயர்மெண்ட் மூலமாகவும் வரும். நம்மளுடைய செயலாலும் வலிப்பு வரும். நம்ம நினச்சி பார்க்க முடியாத இந்த மாதிரி புற்றுநோய்கள்னாலையும் வரும். ஸோ இதுக்கான காரணங்கள் நிறைய. இது எதுவுமே இல்லாமல் மரபியல் ரீதியாக வலிப்பு நோய்கள் வர்றதும் நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஓகே. இப்போ ஸ்ட்ரெஸ் வர்றதுனால, இப்போ பொதுவாக இப்போ இருக்கிற காலகட்டங்களில் எல்லாருக்குமே அந்த ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு சொல்கிறோம். ஸ்ட்ரெஸ்னால இந்த வலிப்பு வர்றதுக்கான சாத்தியங்கள் இருக்கா டாக்டர்? நேரடியாக வலிப்புகள் ஸ்ட்ரெஸ் மூலமாக வர்றதுக்கான அறிவியல் கூறுகள் கம்மி. ஓகே. இப்போது ஸ்ட்ரெஸ் ஒரு ட்ரிகராக இருக்கலாம், அதாவது அது தூண்டுதல் பண்ணலாம். சரி. ஆனால் ஏற்கனவே வலிப்புக்கான அந்த அடிப்படை அங்கே இருக்கணும். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸை மட்டும் ஒரு காரணமாக வலிப்புக்கு சொல்ல முடியாது. இப்போ அதை இன்டைரக்டாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ஒரு சிலருக்கு வலிப்பு வரத்துக்கான மரபு நிலைகள் இருக்குது உடம்புல.
அவங்களுக்கு வந்து ஆனால் உடம்பு அதை காம்பன்சேட் பண்ணி போயிட்டுருக்கு. இந்த நேரத்தில் இவர் ஸ்ட்ரெஸ்னால தூங்கலை, சரியாக பண்ண முடியலன்னும் போது அது தூண்டி விடும். ஆனால் அது ஏதோ ஒரு காலத்தில் வந்திருக்கும், இது வந்து அது தூண்டி தான் விடும். அதே போல் இப்போது நம்மளோட எல்லாருக்குமே இந்த ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்குது, எல்லாருக்கும் வலிப்பு வர்றது இல்லையே. அப்போ அதில் வந்து ஒரு மரபணுவுடைய பேஸ் இருக்குது, ஒரு ஜெனட்டிக் பேசிஸ்ன்னு இருக்குது. அந்த பேசிஸ் இருக்கவங்களுக்கு இந்த ஸ்ட்ரெஸ் வலிப்பை தூண்டலாம். நேரடியாக ஸ்ட்ரெஸ்ஸை ஒரு காரணமாக சொல்ல முடியாது, ஏன்னா எதை நம்மளால் அளக்க முடியாதோ. இப்போ ஸ்ட்ரெஸ்ஸுன்றது அழக்க முடியாது. உங்களுக்கு எது ஸ்ட்ரெஸ்ஸோ அது எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காது. அதை நம்ம ஒரு காரணமாக வைக்கிறது இல்லை, அதை நம்ம வந்து ஒரு அடிஷ்னல் ஃபேக்டராக தான் வைக்கணும். ஓகே நேர்களே, நம்ம தொடர்ந்து டாக்டர் கூட பேச போகிறோம். உங்களுக்கும் வலிப்பு சம்பந்தமான ஏதாவது கேள்விகள் இருக்கும் அப்படின்னா 2986-0038 295-205544 இந்த எண்களுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு டாக்டர் கிட்ட உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் கேட்கலாம். டாக்டர், தொடர்ந்து எனக்கு சில கேள்விகள் இருக்குது. இப்போ வலிப்பு அப்படின்னாலே கை காலை வந்து ரொம்ப இறுக்கமாக வச்சுட்டு அந்த ஆட்டுறது மட்டும்தான் வலிப்புன்னு சொல்ல முடியுமா, இல்லை வேறு ஏதாவது கூட இருக்குமா? ஸோ இப்போ இந்த வலிப்பை வந்து நம்ம ஒரு நரம்பியல் நிபுணர் கீழே நீங்கள் வந்து பேசும்போது ரெண்டாக பிரிச்சிருவோம். சரி. ஒன்று வலிப்புத்தன்மை இருக்கிறது, ஒன்று வலிப்புத்தன்மை போன்று இருக்கிறது. ஸோ அதுக்கு நம்ம ரெண்டாவது வரும். வலிப்புத்தன்மை இருக்குது, அப்போ அந்த வலிப்புத்தன்மை இருக்குன்றவங்களுக்கு வந்து அதுக்கு கீழே ரெண்டாக வந்துடும். ஒன்று ஜெனரலைஸ்ட் எபிலெப்சின்னு சொல்லுவோம், அதாவது பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு எபிலெப்சி. அப்புறம் ஃபோக்கல் எபிலெப்சி, ஒரு பகுதியிலேருந்து மட்டும் கூட வரக்கூடிய ஒரு வலிப்பு. இப்போ ஜெனரலைஸ்ட் எபிலெப்சி தான் நம்ம பொதுவாக சினிமாக்களில் வெளியில் நம்ம பார்த்தோன்னா கண்டுபிடிக்கிறாப்புல ஒருத்தருடைய தலையை தள்ளிகிட்டே இருக்கிறது, நாக்கை கடிச்சு கண் ஒரு பக்கம் பார்த்துட்டு அதை வாயிலிருந்து நுர தள்ளுறது, கை முறுக்கிக்கிறது, இல்லை கை வெட்டிட்டு வர்றது. சரி. இது வந்து பார்த்தா கண்டுபிடிக்காமல் இருக்க முடியாது, பார்த்த உடனே எல்லாருக்கும் தெரிகிற ஒரு விஷயம் தான். இப்போ இதில் ஒரு வகை, தனியாக ஒரு வகை இருக்குது, ஃபோக்கல் எபிலெப்சின்னு சொல்லுவோம். இப்போ ஃபோக்கல் எபிலெப்சின்னா எப்படின்னா, நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னபடி மூளையுடைய எல்லாம், நம்ம உடம்புடைய ஒவ்வொரு இன்ச்சுமே மூளையில் வந்து அதுக்குன்னு ஒரு ரெப்ரசன்டேஷன் இருக்குது. இங்கே இந்த இடத்துல கைக்கு இங்கே இருக்குது, கால். இப்போ அந்த மாதிரி சின்ன சின்ன பகுதிகளில் மட்டும் வலிப்பு வந்தது, அது வெளியில் போல் சின்ன சர்க்கியூட்டாக சுற்றிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது பெருசாலாம் வராது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாமே, ஒரு சிலருக்கு வந்து ஒரு வயிறை சுற்றி பெரட்டுற மாதிரி மட்டும் சிம்டம் வந்துட்டு ஒரு பதட்ட நிலை மட்டும் வந்துட்டு போயிடும், அதுவே வலிப்பு தான். ஏன்னா அது வயிறு பகுதி ரெப்ரசென்ட் ஆகிருக்க இடத்துல மட்டும் அந்த வலிப்பு வருது. ஸோ பெரட்டுற மாதிரி வரும். என்றைக்கோ ஒரு நாள் அவங்க நினைவு கீழே விழுவாங்க. இந்த மாதிரி அவங்க பல நாளாக சொல்லிகிட்டே இருந்திருப்பாங்க, எனக்கு அப்பப்போ சடனாக ஒரு மாதிரி வருது, அந்த நேரம் வேர்க்குது, இது ஒரு வலிப்பாக இருக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வலிப்பு வரும்போது அவங்க கீழெல்லாம் விழ மாட்டாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்க பேச்சு வேறு மாதிரி, பேசிகிட்டு இருப்பீங்க, சடனாக நின்றுடுவாங்க. அப்படியே திருவிழாவில் காணாமல் போனவங்க மாதிரி முழிச்சிட்டு இருப்பாங்க, பேச மட்டும் மாட்டாங்க. ஆனால் அவங்க பேசும்போது நம்ம பேசுகிறதுக்கு சரியான பதில் இருக்காது. ஆமாம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி டவுன் ஆகிடுவாங்க. அந்த நேரங்களில் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கூட அவங்களுக்கு தெரியாது, ஆனால் செஞ்சிகிட்டு இருப்பாங்க. என்கிட்ட ஒரு வலிப்பு நோயாளி வந்து, அவர் வந்து எப்படின்னா, அவர் வந்து வலிப்பு அந்த நேரத்தில் அவர் பைக் எடுத்துகிட்டு வண்டி ஓட்டிகிட்டு போய் ஒரு ஹோட்டலில் உட்காந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருக்காரு. இது எதுவுமே அவருக்கு தெரியாது. இது பூராவே வலிப்பு தான். இது எதுவுமே வெளியில் இருந்து பார்க்குறவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ஸோ இந்த ஒரு 3-4 நிமிஷத்துக்கு வண்டி எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் ஹோட்டலில் நின்றுட்டு அவங்க வந்து கேட்டிருக்காங்க, இதுன்னு சொல்லும் போது அவர் வந்து ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கார். ஸோ இது போல் வலிப்பு வந்து நமக்கு தெரிஞ்ச வலிப்புகள் மாதிரியே தெரியாத வலிப்புகள் இருக்குது. இந்த தெரியாத வலிப்புகள் கொஞ்ச நாள் அந்த சர்க்கியூட் பெருசாக ஆக பெரும் வலிப்பாக மாறிடும். ஸோ அந்த சின்னதாக வர்ற, இல்லை அவங்களுக்கு மட்டுமே உணர்கிற சில விஷயங்களை நாங்கள் ஆறான்னு சொல்லுவோம். நமக்கு வந்து எனக்கு ஒரு மாதிரி இங்கே வருது டாக்டர், எனக்கு கை மட்டும் அப்படியே மறுத்து போகுது, ஆனால் சொன்ன நேரத்தில் சரியாயிடுது, 2-3 நிமிஷம் தாண்டாது, எதுவுமே சரியாக போயிடுது, எனக்கு கை மட்டும் சில நேரம் அப்படியே துடிச்சிக்கிட்டே இருக்குது. இது போல் அவங்க சொல்ல போகிறதெல்லாம் நம்ம ஆட்டோமேட்டிசம்னு சொல்லுவோம். இந்த மாதிரி சின்னதாக ஆரம்பித்து அது பெருசாக வளரும் போது நமக்கு அது பெரிய வலிப்பாக தெரியப்படும். ஓகே டாக்டர், நம்ம தொடர்ந்து பேச போகிறோம். ஆனால் ஒரு நேர் வெயிட் பண்ணுறாங்க, அவங்களோட பேசலாம். வணக்கம், ரெயின்போ எஃப்எம். ஓகே, ஸோ நீங்களும் டாக்டர் கிட்ட உங்களுடைய சந்தேகங்களை கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2986-0038 295-205544 இந்த எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணலாம். வணக்கம், ரெயின்போ எஃப்எம். ஹலோ வணக்கம். வணக்கம் சகோதரி. வணக்கம், மருத்துவரிடம் பேசலாங்க. ஐயா சொல்லுங்க.
ஐயா வணக்கம் ஐயா, நான் வேலூர்ல இருந்து சாமிநாதன் பேசுறேன். சொல்லுங்க ஐயா, அந்த வலிப்பு நோயாளிகளுக்கு இந்த கையில ஒரு காப்பு போடுவாங்க, ஐம்பொன் அப்படின்னு சொல்லிட்டு 5 உலோகங்கள் கலந்தது முறுக்கு கம்பி மாதிரி வரும். 2 முனையும் வந்து டச் ஆகாது. அது போட்டாக்க அந்த வலிப்பு வந்து எக்ஸ்ட்ரா நீங்க சொன்னீங்க இல்லையா ஆரம்பத்துல, கரண்ட் அந்த மின்னூட்டம் வந்து வெளியேறும் பேசல அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. அதே போல வலிப்பு வந்தவங்களுக்கு இந்த இரும்பு சாவி இல்ல இரும்பு சம்பந்தப்பட்ட பொருள் எல்லாம் கொடுக்குறாங்க. இப்ப அதுலயே வந்து அவங்க கண்ணிலேயே மற்ற உடம்புலயே வந்து குத்திக்கிறதுக்கான வாய்ப்பே இருக்குது. பல்ல கடிச்சுக்கிட்டு அந்த நாக்கம் அதில் மாட்டிட்டு ரத்தம் வரத்தெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். அந்த அளவுக்கு வாயில நுர தள்ளிட்டு இப்போ இந்த நோயால பாதிக்கப்பட்டவங்க வாகனம் ஓட்டுறதோ இல்ல நீச்சல் பழக்கம் பண்றதோ இல்ல மலை ஏறுதோ இந்த மாதிரியான ஒரு ஆபத்தான ஒரு செயலெல்லாம் செய்ய வேணான்ட்டு உங்களை போல மருத்துவர்கள் வந்து விழிப்புணர்வு தராங்க. இது இந்த பாதிப்பு உண்டானவங்க ஆணோ பெண்ணோ திருமண வாழ்க்கை அவங்களுக்கு ஏற்புடையதா, பிள்ளைகளை வந்து பெற்றுக்கொள்வதற்கு, ஏன்னா பிள்ளைகள் எடுத்துக்கிட்ட ரொம்ப கர்ப்ப டைம்ல அந்த மாதிரி வலிப்பு இருக்கிறவங்களால ரொம்ப கஷ்டம். அதுக்காகவும் கேட்கறேங்க ஐயா, நான் வானொலியில கேட்டுக்கிறேங்க. உண்மையிலே பாராட்டுக்குரியது உங்களுடைய நிகழ்ச்சி. நன்றி, வணக்கம் ஐயா. நன்றி. ஸோ நிறைய கவர் பண்ணார். முதல்ல அந்த ஐம்பொன் உலோகம், அதுக்கான எந்த ஒரு அறிவியல் ஆராய்ச்சியும் நம்மகிட்ட கிடையாது. ஆனால் அதை ஒரு லாஜிக்கலாக நீங்கள் அணுகுனீங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. கையில் இரும்பு கொடுக்கறதோ இந்த ஐம்பொன் கட்டுறதோ இது மூலமாக நம்மளால் மூளையை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்றத வந்து நம்ம அறிவியலாக யோசிக்க முடியல. அவரே சொன்னபடி பார்த்தீங்கன்னா அவர் சரியான ஒரு பாயிண்ட் வச்சுருக்காரு. இந்த வலிப்பு வரும்போது கையில் இரும்பு கொடுக்கறது அப்படின்ற அந்த பழக்கத்தை நம்ம அறவே தவிர்க்கணும். காரணம் என்னென்னா, அது நீங்கள் கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டியும் சரி 2 நிமிஷத்தில் வலிப்பு தானாக நின்று போயிடும். ஆனால் நீங்கள் அதை கொடுக்க போகும்போது அதை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா, பெங்களூரில் ஒரு பெண்மணி அந்த மாதிரி நடந்தது. வலிப்பு வரும்போது கையில் அந்த சாவியை கொடுக்க போய் அந்த சாவியை எடுத்துன்னு போய் அவங்க கண்ணிலே சொருக்கிட்டாங்க. ஸோ பார்வை இழந்துட்டாங்க அந்த நேரத்தில். ஸோ அதை நம்ம நிச்சயம் தவிர்க்கணும். அதே மாதிரி வலிப்பு வரவங்க அவங்க நாக்கை கடிச்சு ரத்தம் வந்துட்டு இருக்க நேரத்தில் அதை காப்பாற்ற போகிறோன்னு சொல்லி நம்ம கை விரலையோ எதையோ கொடுத்தோம்னா நம்ம கை விரல் துண்டாகிறத தடுக்கவே முடியாது. அந்த நேரத்தில் இருக்க பைட் ஃபோர்ஸ் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். வலிப்பு வரும்பொழுது நீங்கள் செய்ய வேண்டியதானது வந்து வலிப்பு வந்து 2 பாகமாக பிரிச்சுக்கலாம். ஒன்று அந்த முறுக்கிட்டு இருக்கிற அந்த பாகம், அந்த பாக நேரத்தில் வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். வெட்டிட்டு வரும், அந்த வெட்டிட்டு வந்து அந்த உடம்பு வந்து லூஸ் ஆகும். அந்த லூஸ் ஆகிற நேரத்தில் அந்த வலிப்பு வர்ற நபரை வந்து இடது பக்கமாக திருப்பி போட்டிங்கன்னா அவருடைய சொந்த உமிழ்நீரில் அவர் முழுகாமல் நம்ம தடுத்துக்கலாம் ஆஸ்பிரேஷனை. மற்றபடி அவரை சுற்றி இருக்கிற எந்த ஷார்ப் ஐட்டம்ஸோ டேஞ்சரான ஐட்டம்ஸையோ தள்ளி வச்சுட்டு அவரை பாதுகாக்கிறது மட்டும்தான் அவங்களோட ஒரே இது. வலிப்பை உங்களால் வேறு எதை போட்டுட்டும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. திருமண வாழ்க்கைக்கு முன்னாடி அவர் வந்து வண்டி ஓட்டுறதை பற்றி பேசினார். நிச்சயம் வலிப்பில் இருக்கிறவங்க வந்து வண்டி ஓட்டுறதை தவிர்க்கணும். காரணம் என்னென்னா, அவர் உயிர் மட்டும் இல்லாமல் சமுதாயத்தில் இருக்கவங்க இன்னொருத்தவங்க உயிருக்கும் அது ஆபத்தாயிருக்கு. இது மாதிரி ஒரு லாரி டிரைவர் ஒருத்தர் நம்மக்கிட்ட வந்தார். அவங்களுடைய கம்பெனியில் வந்து சிசிடிவி லாரிக்குள்ளேயே இருந்தது. நான் சொன்ன மாதிரி அவருக்கு வலிப்பு வரல. அந்த வலிப்பு வரும்போது ஸ்டன் ஆயிடுவாங்கன்ற அந்த ஃபோக்கல் எபிலெப்சி வந்து அவர் லாரி ஓட்டிகிட்டு இருக்கும்போது சடனாக ஸ்டன் ஆகிட்டார். ஸோ லாரி போய் மோதி நல்ல வேளை உயிர் சேதம் இல்லாமல் வந்துட்டார். அது அந்த சிசிடிவி கேப்சர் பண்ணி எங்களுக்கு காமிச்சு. இது வந்து எதிர்த்தாப்பில் இன்னொரு உயிர் போயிருந்திருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ வலிப்பு வந்தவங்க வலிப்பு மாத்திரைகள் சாப்பிட்டு அவங்களுடைய நோய் கண்ட்ரோலில் தான் இருக்குன்னு அவங்களுடைய நரம்பியல் டாக்டர் சொல்கிற வரைக்கும் வண்டி ஓட்டுறதை தவிர்க்கணும். ஃபைனலாக வந்து இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுறதும் அதே போல் வந்து குழந்தைகள் போகிறதும் வந்து அதுக்கும் வலிப்பு நோய்க்கும் வந்து நம்ம எந்த ஒரு தடையும் கிடையாது. தாராளமாக இதுக்குள்ளே போகலாம். ஆனால் ப்ரெக்னென்சிக்குள்ளே போகிற நேரத்துக்கு முன்னாடி மட்டும் உங்களுடைய வலிப்பு கண்ட்ரோலை வந்து ஸ்ட்ராங்காக ஊர்ஜிதப்படுத்திட்டு உள்ளே போகணும். எந்தெந்த மாத்திரைகளை நம்மளால் கூடிமானவரை சிசுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்தாத மாதிரி மாத்திரைகளை நம்ம செட் பண்ணிவிட்டு ப்ரெக்னென்சிக்குள்ளே. ஸோ ஒரு வலிப்பு நோயாளியாக இருக்கவங்க ப்ரெக்னென்சியை பிளான் பண்ணணும். ஆக்சிடென்டலாக பண்ணக்கூடாது. ப்ரெக்னென்சி ஷுட் பி பிளான்டு. மேரேஜ் வேணால் எப்படி வேணால் பண்ணலாம், சொல்லிட்டு பண்ணலாம், என்ன வேணால் பண்ணால் ப்ரெக்னென்சியை மட்டும் பிளான் பண்ணி அதுக்கேற்றாப்புல எப்படிலாம் மாத்திரைகளை அட்ஜஸ்ட் பண்ணணும்னு சொல்லி ப்ரெக்னென்சி டைமில் எப்படி மாத்திரை ஏற்றணும்னு ஒரு பிளான் வச்சுட்டு தான் நம்ம மூவ் பண்ணணும். ஓகே. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி எபிலெப்சி வந்து ஜெனட்டிக் ப்ராப்ளம்னாலே வரலாம், ஜெனட்டிக்னாலே வரலாம்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ அந்த மதருக்கு வந்து அது இருக்குதுன்னா சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கும்ல டாக்டர் குழந்தைக்கு வர்றதுக்கு? ஸோ பரம்பரை, ஸோ ஜெனட்டிக்கில் 2ஆக பிரிச்சுக்கலாம். நமக்கு வந்து ஹெரிடிட்ரின்னு சொல்லுவோம், அப்புறம் ஜெனட்டிக்னு சொல்லுவோம். ஹெரிடிட்ரின்றது பரம்பரையில் வர்ற வலிப்பு நோய்.
ஜெனட்டிக் அப்படின்றது உங்களுக்கு மட்டுமே ஏற்படக்கூடிய ஒரு மரபணு மாற்றம். ஸோ ஹெரிடிட்ரி எபிலெப்சி வலிப்பு நோய்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பரம்பரை சார்ந்த வலிப்பு நோய்கள் இருந்தால் மட்டுமே நாம் வந்து நம்மளுடைய அந்த குழந்தைக்கு வர்றதுக்கு முன்னாடி கவுன்சிலிங் பண்ண வேண்டியது இருக்கும். என்ன வாய்ப்பு இருக்குது குழந்தைக்கு வர்றது, அதை வந்து நம்ம குழந்தை வயிற்றில் இருக்கும் போதே மரபணு எடுத்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு சொல்ல முடியும். பட் எல்லா வலிப்புக்கும் இது பொருந்தாது. என்ன கேட்டால் 90-95% பேருக்கு அந்த ஹெரிடிட்ரி வலிப்புகள் கிடையாது. ஸோ அவங்கள அதனால் நம்ம வந்து அடுத்த தலைமுறைக்கு வரணுன்ற பயம் வந்து ஏற்பட போகிறது இல்லை. ஓகே, அடுத்த நேருக்கு பேசிக்கலாம். வணக்கம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம். வணக்கம் மேடம். வணக்கம், யார் எங்க இருந்து? எனக்கு என்ன டவுட், சென்னையில இருந்து வள்ளி மேடம். பேசுங்க, டாக்டர்கிட்ட பேசுங்க மேடம். சொல்லுங்க. இல்ல சார், ஆக்சுவலா வந்து படுக்கும் போது கை மட்டும் மறுத்து போகுது, இல்ல கழுத்து வலிக்குதுன்னா அதுவும் வலிப்பு நோய்க்கு ஏதாவது காரணமா இருக்குமா சார்? ஒரு பர்டிகுலர் பொசிஷனில் மட்டும்தான் வருதுன்னா அது வலிப்பு நோயாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவே. கை மறுத்து கழுத்தும் சேர்த்து வருதுன்னா உங்களுடைய சர்விக்கல் ஸ்பைன் சொல்லப்படக்கூடிய தண்டுவள பகுதியில் நரம்புகள் எதுவும் நசுங்கப்படுதான்னு தான் பார்க்கணும். இது வலிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு மிக குறைவு. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். நன்றி. வணக்கம் ரெயின்போ எஃப்எம். ஹலோ வணக்கம். வணக்கங்க, டாக்டர் பேசணும். சொல்லுங்கம்மா. குட் ஆஃப்டர்நூன் டாக்டர். டாக்டர், இந்த கீட்டோஜீனிக் உணவு வகை அப்படின்ட்டு இருக்குல்ல டாக்டர், அது ஆமாம். ஹலோ, என்னதுலாம் அந்த உணவு? கீட்டோஜெனிக் உணவு வகையை பற்றி கேட்குறீங்க கரெக்டுங்களா? வலிப்புக்கு. ஆமாம். ஸோ இந்த வலிப்புக்கு வந்து நாம் அப்படின்னா நம்ம இதை ஒரு கொஞ்சம் விரிவாகவே பேசிடலாம். இந்த வலிப்புக்கான வைத்திய முறைகள் என்ன அப்படின்னு சொல்கிறது தான். அது இன்னொரு விதமாக கேட்குறீங்க. வலிப்புக்கான வைத்திய முறைகள் வந்து மாத்திரைகள் ஒன்று உண்டு, அப்புறம் ஆப்ரேஷன்கள் உண்டு, நியூரோ மாடுலேஷன் சொல்லப்படக்கூடிய நர்வை வந்து ஸ்டிமுலேட் பண்ணி நம்ம வலிப்பை தடுக்கிறதுக்கான விஷயங்கள் உண்டு. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா டயட்டில் உண்டு, இந்த கீட்டோஜெனிக் டயட்டுன்னு. இந்த கீட்டோஜெனிக் டயட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோ கேலரி ஹை ஃபேட் டயட்டுன்னு சொல்லுவாங்க. லோ கேலரினா அங்கே வந்து சுகருக்கான ஒரு பேச்சே கிடையாது. சுகர் நம்ம பேசுகிறது நம்ம சர்க்கரை பற்றி இல்லை, கிழங்கு வகையில் இருக்கிற ஒரு சர்க்கரை கூட இருக்கக்கூடாது, நீங்கள் டானிக்கில் இருக்கிற சர்க்கரை கூட இருக்கக்கூடாது. ஸோ உங்கள் சுகரை வந்து நீங்கள் உடம்புல நீங்கள் நிறுத்தும் பொழுது என்ன ஆகும்னா உங்கள் உடம்புல வந்து எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ண உங்கள் உடம்பு வந்து ஃபேட்டை பேர்ன் பண்ணும், கொழுப்பை பேர்ன் பண்ணும். அந்த கொழுப்பு பேர்ன் பண்ணும் போது வரக்கூடிய விஷயங்கள் தான் இந்த கீட்டோன்னு சொல்லப்படுவாங்க. இந்த கீட்டோன் வந்து பிரெயினை வந்து பவர் பண்ணும், பிரெயினுடைய ஃபங்க்ஷனிங்கை. இந்த கீட்டோனுக்கு வந்து வலிப்பை தடுக்கிறதுக்கான ஒரு பொட்டென்ஷியல் இருக்குது. இது என்னென்னா கேட்குறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும், ஆனால் இது ப்ராக்டிஸ் பண்ணுறது அவ்வளோ சுலபம் இல்லை. அன்றாட வாழ்க்கையில் அப்படி ஒரு டயட்டை பண்ணுறதுக்கே நமக்கு வந்து ஒரு நாள் ஃபுல்லாக அதுக்குன்னே ஒரு தனியால் தேவைப்படும். அண்ட் அதுக்குள்ளே நம்மளால் இத்தனை நாள் நம்மளுடைய வாயில் ருசி கண்ட நம்மளால் வந்து அப்படி ஒரு சாப்பாடை சாப்பிட முடியாது. இந்த கீட்டோஜெனிக் டயட் பெரும்பாலும் யாருக்கு நாங்கள் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவோன்னா பிறந்ததுலேருந்தே வலிப்பு இருக்கிற குழந்தைங்களுக்கு. அதாவது அந்த சுவையே தெரியாது. அந்த சுவையே தெரியாதுன்ற போது இது ஆரம்பிக்கும் போது இது ஓரளவுக்கு நம்மளால் ப்ராக்டிஸில் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஓகே டாக்டர், இப்போ இன்னொரு பொதுவான கேள்வி என்னென்னா, ஒருத்தருக்கு ஒரு முறை ஒரு குழந்தை பருவத்தில் வலிப்பு வந்திருக்கு அப்படின்னா அவங்க அதுக்கான மாத்திரையை எடுத்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த மாத்திரை எடுக்கிறதையும் விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வலிப்பு வருமா? கண்டிப்பாக வரும் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா டாக்டர்? ஒரு தடவை வந்ததுன்னா திரும்ப வருமா? ஸோ குழந்தை பருவத்தில் வந்து நான் சொன்ன மாதிரி நிறைய காரணங்களில் வலிப்பு வரலாம். ஜுரத்தினால வலிப்பு வர்றது தான் ரொம்ப ரொம்ப காமன். ஃபெப்ரைல் சீஜர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபெப்ரைல் சீஜர்ஸ் ஆனது வந்து குழந்தை பருவத்தில் வந்தால் திரும்பி வர்றதுக்கான வாய்ப்பு கம்மி தான். ஆனால் இந்த ஃபெப்ரைல் சீஜர்ஸ் வரும்பொழுது மூளையுடைய ஒரு பகுதி வந்து சில நேரங்களில் வந்து சுருக்கம் அடையலாம். அதை வந்து நாம் வந்து மீடியல் டெம்பரல் லோப், மிசைல் டெம்பரல் லோப் ஸ்க்ளீரோசிஸ்னு சொல்லுவாங்க. ஒரு பகுதி, அந்த பகுதி தான் வந்து மூளையிலேயே அதிகம் வலிப்பு வர்றதுக்கான ஒரு பகுதி. அது போன்ற ஒரு மாற்றம் நடந்ததுன்னா அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஒரு பருவநிலை எட்டும்போது வலிப்புகள் தொடங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மற்றபடி உங்களுக்கு சிறு வயதிலேயே மூளையில் வந்து தழும்புகள் ஏற்பட்டிருக்கு, அம்மா கிட்டேருந்து டெலிவரி ஆகும்போது ஆக்சிஜன் கம்மியான நேரம் இருந்ததுன்னா அவங்களுக்குலாம் வந்து வலிப்பு திரும்ப வர்றதுக்கு, அதாவது கண்ணுக்கு நேரம் மூளையில்
ஒரு ப்ராப்ளமை நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு அப்நார்மாலிட்டி பார்க்குறீங்கன்னா அவங்களுக்குலாம் அந்த ஸ்கார் அங்கேயே தான் இருக்குது. ஸோ அந்த ஸ்கார்லேருந்து வலி போகிறதுக்கான வாய்ப்புகள் தொடர்ச்சியாக இருக்க தான் போகுது. ஓகே, இது எப்படி டாக்டர் கண்டுபிடிச்சிக்க முடியும் நம்மளால் இப்போ நமக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு? ஸோ நமக்கு இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு இயல்பாக பிறந்த குழந்தைக்கு நம்ம வலிப்புக்கான ஸ்க்ரீனிங்லாம் பண்ணுறது கிடையாது. பிறந்து இந்த மாதிரி இந்த கஷ்டங்களுக்கு உட்படுற ஒரு குழந்தை, அதாவது ஆக்சிஜன் குறைபாடு, பிறக்கும் போதே லோ சுகரு, இல்லை வளர்ச்சி குன்றிய நிலைகள், இல்லை டிஃபார்மிட்டி, கை காலில் சில டிஃபார்மிட்டி இருக்கவங்களுக்கு மூளையும் ஸ்க்ரீன் பண்ணி பார்ப்பாங்க சில நேரங்களில். அப்போது நமக்கு வந்து தழும்புகள் எதுவும் இருந்தாலும் நம்ம வலிப்புக்கான மாத்திரைகளை எடுத்தோன்னே கொடுக்க மாட்டோம். வலிப்புன்னு ஒன்று வராமல் வலிப்புக்கான மாத்திரையை டைரெக்டாக கொடுக்கறது இல்லை. அப்படி வலிப்பு வரும் பட்சத்தில் தான் அதை நம்ம ஆரம்பிப்போம். ஸோ வாய்ப்புகள் இருக்குது, க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கன்னு சொல்லி தான் அனுப்புவோமே தவிர முதல் வலிப்பு வராமல் யாருக்கும் மருந்தை எழுதுறது இல்லை. ஓகே, இப்போ வெறும் மருந்து மட்டும்தான் இருக்கா, இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி அதுக்கு ஆப்ரேஷன் சர்ஜரிலாம் இருக்குது டாக்டர்? ஆமாம். ஸோ இப்போ வலிப்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மருந்துகளால் குணமே ஆக முடியாது. அதை நம்ம தெளிவுபடுத்திடணும் எல்லாருக்கும். ஓகே, இப்போது நான் முன்னாடியே சொன்னபடி நம்ம வீடு இருக்குது, நம்ம வீட்டுக்கு வந்து கரண்ட் வந்து நம்ம தெருவில் இருக்க டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வருது. அந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வர ஹை வோல்டேஜை தடுக்கிறதுக்கு நம்ம வீட்டில் ஒரு ஸ்டெபிலைசர் வச்சுருப்போம். அந்த ஸ்டெபிலைசர் தான் மாத்திரை. ஓகே, அந்த ஸ்டெபிலைசரால் டிரான்ஸ்ஃபார்மருடைய பிரச்சனையை மாற்ற முடியாது. ஸோ அதுதான் மருந்து. இந்த மருந்தை போட்டு நம்ம வீட்டுக்குள்ளே வர்ற அந்த கரண்ட்டை தடுத்து நம்ம பாதுகாத்துட்டு இருந்தபோது தன்னைத்தானே அது ஆற்றிக்குன்ற ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம மாத்திரையை ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கொடுத்துட்டு வலிப்பு எதுவும் வரலைன்னா குறைச்சி நிப்பாட்டுறதுக்கான முயற்சி பண்ணுவோம். ஸோ மாத்திரைகள்ன்றது வந்து கண்ட்ரோல் அப்படின்றதோட முடிஞ்சிருது. இப்போ க்யூர் அப்படின்றது ஒரு சில வலிப்புகள், அதாவது நமக்கு தெரியும் இங்கே மூளையில் ஒரு தழும்பு இருக்குது, அந்த தழும்புலேருந்து தான் வலிப்பு வருது அப்படின்னு நமக்கு தெரியும். எப்படி தெரியும்? அந்த தழும்பு ஒரு ஃபங்க்ஷன் செய்யும் நம்ம உடம்புல, அந்த ஃபங்க்ஷன் செய்கிற இடத்துல மட்டும் வலிப்பு அடிக்குதுன்னு வச்சுப்போம். இல்லை அங்கேருந்து ஆரம்பித்து பரவுதுன்னா ஓகே இங்கேருந்து தான் வருதுன்னு தெரியும். அதே நேரம் அந்த வலிப்பு வர நேரமே நம்ம வந்து அந்த பாதிக்கப்பட்டவர் வந்து அட்மிஷன் போட்டு ஒரு EEG வச்சு வீடியோ வச்சு நம்ம பார்க்கும்போது எங்கேருந்து வருது அப்படின்னு தெரியும். EEGன்றது செஸ்ட்டுக்கு ECG போல் மூளைக்கு செய்கிற ஒரு ஃபங்க்ஷனல் ஸ்கேன், ஒரு எலக்ட்ரிக்கல் ஸ்கேன். அதில் வந்து மூளை எப்படியெல்லாம் கரண்ட்டு கொடுக்குதுன்னு பார்க்கும். அப்படி நம்ம இந்த பகுதி மூளையிலேருந்து தான் வருதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம், அங்கேயும் ஒரு தழும்பு இருக்குது இல்லைனா அந்த பகுதியிலேருந்து தான் வருதுன்னா அதை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டா அது ஆல்மோஸ்ட் ஒரு க்யூருக்கு சம்மந்தம். ஆனால் அந்த பகுதிகளில் வந்து முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் இருந்தால் நாம் அதை செய்ய முடியுமா முடியாதான்றதை ஆலோசிச்சுட்டு பண்ணோம். நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம்னா அந்த ஃபங்க்ஷனே கூட போயிடலாம். ஸோ அது மாதிரி நம்ம கட் பண்ணால் அந்த மூளையில் பெரிய பாதிப்பு ஏற்படாத மாதிரி ஒரு விஷயமா இருந்தால் அதை நம்ம சர்ஜிக்கலாக க்யூர் பண்ண முடியும். ஓகே, இப்போ நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது அந்த மூளைக்கு வந்து ஒரு பாட்லையும் ஒரு பொறுப்பு இருக்குது, கைக்கு ஒரு பகுதி இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் சர்ஜரின்னு பண்ணும்போது அந்த இடத்துக்கு அதிகமான பாதிப்பு வராத மாதிரி சர்ஜரி. ஆமாம். ஸோ அதை வந்து நம்ம எலக்வெண்ட் ஏரியான்னு சொல்லுவோம். எலக்வெண்ட் ஏரியா அப்படின்னு சொல்லும் போது அந்த பகுதியிலால் பெரிய பாதிப்பு, அதாவது அந்த பகுதி நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஒரு ஃபங்க்ஷனை டெய்லியும் செய்யுதுன்னா அந்த இடத்த நம்ம தொடாமல் அந்த இடத்துலேருந்து சில நேரங்கள் என்ன பண்ணுவோம்னா டிஸ்கனெக்ஷன்னு சொல்லுவோம். அந்த இடத்துலேருந்து அது பரவாத மாதிரியாவது ஒரு வெட்டு மட்டும் வச்சு விட்ருவோம். ஒரு மதில் சுற்றி நீர் மாதிரி வைக்கிற மாதிரி அது பரவாத மாதிரி டிஸ்கனெக்ஷன் பண்ணி விடுவோம் சில நேரம். ஆனால் அது பெரிய ஃபங்க்ஷன்லாம் கிடையாது. அந்த பகுதி மூளையில் வந்து பெரிய ப்ராப்ளம்னா அதை கட் பண்ணி எடுத்துட முடியும். இப்போ சர்ஜரி பண்ணோன்னா நமக்கு க்யூருக்கு சான்சஸ், செலக்டடான பேஷண்ட்ஸு கரெக்டாக சூஸ் பண்ணி பண்ணுறவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாருக்கும் அது செய்ய முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் மரபணு சார்ந்த பிரச்சனை இருக்கவங்களுக்கு சர்ஜரி பண்ண முடியாது. ஏன்னா மரபணு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு எல்லா பகுதி மூளையிலேருந்து வலிப்பு வரும். எல்லா பகுதி அந்த நரம்புகள் எல்லாமே வலிப்பை தூண்டுற மாதிரி இருக்கும். நாம் சொல்லக்கூடிய இந்த ஃபோக்கல் எபிலெப்சின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பகுதியிலிருந்து மட்டும் வலிப்பு கிளம்பி பரவுற வலிப்புகளுக்கு தான் இது செய்யறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. ஓகே டாக்டர், அடுத்து நேர் கூட பேசுவோம். வணக்கம் ரெயின்போ FM. ஹலோ, வணக்கம் பேசுங்க. வணக்கம், அனுருதாகர் சார். ஐயா சொல்லுங்க. ஐயா வந்து எனக்கு சடனா வந்து தூக்கி அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்குது எனக்கு. ஐயா உங்க பாதி எனக்கு சரியா கேட்கல, என்ன சொன்னீங்க? அதான் சார் வந்து எனக்கு வந்து 60 இயர்ஸ் ஆகுது. சரிங்க. இவ்வளவு நேரம் உறக்கத்துக்கு அந்த உறக்க நிலையில இருக்கும்போது என்னை அறியாமலே என்னுடைய கையில் வந்து சடனா வந்து அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. ஓகே ஓகே. அது வந்து இந்த வலிப்பினோட சம்பந்தப்பட்டு இருக்குமாங்கிறது எனக்கு கன்ஃபியூஸா இருக்கு சார். அதுதான் சார் எனக்கு. சரிங்க. ஸோ இதை வந்து நீங்கள் தூங்கும்போது ஒரு ஜர்க்கு மாதிரி அடிக்கும், தூக்கி அடிக்கிற மாதிரி ஒரு உணர்வு வரும். இதை வந்து நம்ம மயோக்ளோனிக் ஜர்க்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்.
இந்த மயோக்ளோனிக் ஜர்க்ஸ்ன்றது வந்து 2 வகைப்படும். ஸோ ஆழ் தூக்கத்துக்கு போகும்போது, அதுவும் நம்மளுடைய கனவு சார்ந்த தூக்க பகுதிக்கு போகும்பொழுது நம்மளது நிறைய பேருக்கு வந்து ஒரு குழிக்குள்ளே உளற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். அந்த நேரத்தில் வர்ற ஜர்க்கு வந்து மயோக்ளோனிக் ஜர்க்குன்னு சொல்லுவோம். இதை வந்து நம்ம வலிப்புன்னு சொல்லிட முடியாது. பட் இதனால வந்து நம்மளுடைய தூக்கம் தடைப்படுமே ஆனால், இதுவே நமக்கு ரெகுலராக ஒரு தொந்தரவு கொடுக்குமானால் அதுக்கேற்ற மாத்திரைகளை வச்சா ராத்திரி மட்டும் அந்த ஜெர்க்ஸ் வராமல் நம்ம பார்த்துக்க முடியும். அதாவது இதை நம்ம இது வந்து ஒரு விதமான ஒரு மைல்டு பிரெயின் டிஸ்சார்ஜ் தான். பட் வலிப்புன்றது கீழே அதை கொண்டு வர முடியாது. வலிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது உங்களோட அன்றாட நீங்கள் காலையில் இருக்கும் போதெல்லாம் இது வராது, முழிச்சிருக்கும் போது வராது. பர்டிகுலராக ஸ்லீப் ரிலேட்டட் மூமெண்ட்டுன்னு சொல்லுவோம். அதில் வரக்கூடிய மயோக்ளோனிக் ஜர்க்ஸு, இதுக்கு வந்து நம்ம முதல்ல மருந்து சாரா வகைகள் நிறைய பண்ணுவோம். மெடிடேஷன் பண்ண சொல்லுவோம், யோகா பண்ண சொல்லுவோம், ப்ரீதிங் எக்ஸசைசஸ் பண்ண சொல்லுவோம். இதெல்லாம் போகியும் இது வந்து நமக்கு ஒரு தொந்தரவாக இருந்தால் அதுக்குன்னு ஒரு பிரத்யேகமான மாத்திரைகள் இருக்குது, அது போட்டால் இதை தவிர்த்துக்கலாம். ஓகே டாக்டர், இப்போ சுகர் தான் வந்து எல்லா பிரச்சனைக்கும் காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த வலிப்பு நோய் இருக்கிறவங்க, சுகர் பேஷண்ட் இருக்கவங்க வலிப்பு நோய் வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்கா? சுகர் பேஷண்ட்ஸுக்கு வந்து டைரெக்டாக மூளை மேலே தாக்கம் வந்து வலிப்பும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, இன்டைரக்டாகவும் இருக்குது. இப்போ சுகர் ரொம்ப அதிகமாக போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு 400 500 இந்த மாதிரி ஒரு நிலமரம் வந்ததுன்னா டைரெக்டாக சுகரே மூளைக்கு வந்து ஒரு நஞ்சாக மாறிடும். ஸோ அது வந்து குளுக்கோடாக்சிசிட்டின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி நேரங்களில் வந்து மூளை வந்து இரிட்டேட் ஆகி வலிப்பை கொடுத்துரும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வலிப்புக்கான கண்ட்ரோல் கொடுத்துட்டு நம்ம வந்து சுகரை கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னாலே வலிப்பு திரும்பி வராது. ஸோ இதெல்லாம் வந்து ஒன் டைம் ஈவெண்ட்டு. இதை நம்ம வலிப்பு எபிலெப்சின்னு சொல்ல மாட்டோம். எபிலெப்சின்னா திரும்ப திரும்ப வரக்கூடிய வாய்ப்புடைய ஒரு வலிப்புத்தன்மை. ஷீஜர்ன்னு சொன்னால் ஒரே தடவை வர்றது ஷீஜர்ன்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுகரின் பாதிப்புனால மூளை இரிட்டேட் ஆகி வந்ததுன்னா அது ஷீஜரில் முடிஞ்சு போயிடும். அதே போல் தான் லோ சுகர், நமக்கு வந்து சட்டுன்னு சுகர் வந்து ஒரு 60 கீழே போகும்போது வலிப்பு வரும். அப்போ நம்ம சுகரை ஏற்றிட்டு நம்ம வந்து சுகர் கீழே போகாத மாதிரி பார்த்திங்கன்னா இது திருப்பி வராது. ஸோ இது வந்து சுகர்னால டைரெக்டாக மூளை ரியாக்ட் பண்ணுறது. இன்டைரக்டாக மூளை ரியாக்ட் பண்ணுறது தான் வந்து சுகர் மூலமாக ஏற்படக்கூடிய ஸ்ட்ரோக் போன்ற விஷயங்கள். ஸோ சுகர் மூலமாக வந்து மூளைக்கு போகிற சின்ன சின்ன இரத்த குழாய்கள் வந்து அடைப்பு ஏற்பட்டு இந்த இரத்த குழாய்கள்னால சப்ளை பண்ண நரம்புகள் டிஸ்ரப்ட் ஆகும். அப்போ என்ன ஆகும்னா புதுசாக கனெக்ஷன்ஸ் ஃபார்ம் ஆகும். அந்த கனெக்ஷன்ஸ் வந்து நம்மளால் வந்து ப்ராப்பர் கனெக்ஷனாக இருக்க முடியாது, லீக்கி சர்க்கியூட்டுன்னு சொல்லுவோம். அந்த இடத்துல வந்து அதுவும் ஏஜ்டு பீப்புளுக்கு அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது நெட்வொர்க் ஃபார்ம் ஆகிடும். அந்த நெட்வொர்க் வந்து ஷார்ட் சர்க்கியூட் அடிச்சுட்டே இருக்கும். ஸோ இது வந்து நம்மளால் வந்து வலிப்பு மாத்திரைகள் தொடர்ச்சியாக கண்டினியூ பண்ணாமல் நம்மளால் நிறுத்தவே முடியாது. ஸோ சுகர் கண்ட்ரோல்ன்றது வந்து அந்த மாதிரி பெரிய பெரிய சுகர் வராமல் இருக்கிறதுக்கு மட்டும் இல்லை, இந்த மாதிரி மூளைக்கு போகிற ரத்த குழாயில் பாதிப்பு ஏற்படாமல் இருந்து அது மூலமாக வரப்போகிற வலிப்பு அதுக்குமே ரொம்ப முக்கியம். இந்த 2வது வகை வந்து லாங் ஸ்டாண்டிங் ரொம்ப நாள் இருக்கக்கூடிய வலிப்பு நோயாக மாறி போயிடும். விஷயங்கள்லாம் வர்றப்போ மட்டும் இருக்கும், அதுக்கப்புறமா திரும்பி வர்றதுக்கான வாய்ப்பு கம்மி. ஓகே டாக்டர், இப்போ அடுத்த நேயர் கூட பேசுவோம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம். ஹலோ வணக்கம். வணக்கம்மா, டாக்டர் பேசுங்க. சொல்லுங்கம்மா. சார், எங்க பேரனுக்கு 5 வயசுக்கு முன்னாடி 5 வயசு ஆகுது அவருக்கு. இதுக்கு முன்னாடி 3 தடவை அது மாதிரி பிஸ்து வந்துச்சு அவருக்கு. சரிம்மா. அது எதனால வந்துன்னா ஜுரம் வந்து அதிகமா வந்து அது ஜுரம் வந்ததுனால அவங்களுக்கு அந்த மாதிரி வந்திருக்கு. அது மறுபடியும் அது வருமா வராதுங்களா? சரிம்மா. ஸோ இப்போ இந்த ஜுரத்தினால வர்ற ஃபிட்ஸ் வந்து சில்ட்ரன்ஸ் வந்து ஃபிப்ரைல் சீஜர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபிப்ரைல் சீஜர் ப்ளஸ்லாம் சொல்லுவாங்க. இந்த வகை வலிப்புகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வயது வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் அதுவாக தானாக சரியாக போயிடும். ஆனால் நான் சொல்கிறது போல் இந்த ஜுரத்தினால் சில நேரங்களில் மூளையுடைய ஒரு முக்கியமான பகுதி சுருக்கம் பெறலாம். அந்த மாதிரி ஒரு வகையறாவாக போயிட்டாங்கன்னா அது மீண்டும் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணுவோன்னா ஒரு 2 வருஷம் இல்லை 3 வருஷம் உங்களுக்கு வலிப்பு மாத்திரையை கண்டினியூ பண்ணிவிட்டு இந்த மருந்துகளை நிப்பாட்டிட்டு அப்புறமா வந்து நம்ம ஸ்கேன்லாம் எடுத்து பார்ப்போம். அப்போ வந்து நமக்கு வந்து இந்த மூளையுடைய அமைப்பு நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு வலிப்பு வரதுக்கான வாய்ப்பு மிக கம்மி. ஓகே, இப்போது ஜுரத்தினால குழந்தைங்களுக்கு வந்து இந்த வலிப்பு வந்ததுன்னா பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும். இதுக்கு வந்து ஒரு நியூரோ டாக்டரை போய் பார்த்து அந்த ஸ்கேன் பண்ணி பார்க்குறது பெட்டர்.
ஓகே டாக்டர். இப்போ வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க வலிப்பு வந்ததுன்னா கை கால் வெட்டுறது, சில டைம் வந்து ஞாபகமே இல்லாமல் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாமல் போகிறது. இது தாண்டி வேறு என்ன டாக்டர் இருக்கும்? இப்போ ஏதாவது உடல் உறுப்பில் வலி இருக்குமா? ஓகே. ஸோ வலிப்பு வந்து ஒரு ஒரு வலியாக ப்ரெசென்ட் ஆகிறது வந்து மிக மிக குறைவு தான். ஓகே. சில நேரங்களில் ஒரு உணர்வாக ப்ரெசென்ட் ஆகலாம். உட்காந்துக்கிட்டே இருக்கும் போது சடனாக ஒரு விறுவிறுன்னு ஒரு உணர்வாக வரும். வலியாக வர்றது, வலி அப்படின்றது வந்து மூளையிலிருந்து வரக்கூடிய வலின்றது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. கழுத்துக்கு கீழே ஸ்பைனல் கார்டு கீழே தான் அது வலின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு பெண்மணி சொன்னாங்க, நான் படுத்துக்கும் போது எனக்கு கை மறுக்குது, ஆனால் கழுத்துலேருந்து வலி வருது. ஸோ இந்த மாதிரி வலின்னு சொல்லும் போது வலிப்புலேருந்து கொஞ்சம் தாண்டி போயிடுறோம் நம்ம. ஓகே. அது வந்து என்ன கேட்டால் மண்டையோட கீழே இருக்கிறது தான் வலியை உருவாக்கும். மூளை பகுதியிலேருந்து வர்றது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வை மாற்றும். இப்போ நீங்கள் கையில் வந்து சம்மந்தமே இல்லாமல் விறுவிறுன்னு கரண்ட் ஓடுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும், மறுத்து போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அப்படி வர்றது தான் நமக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. உணர்ச்சிக்கான பகுதியில் வலிப்பு வந்தால், ஸோ மூளையில் வந்து உங்கள் உடம்புடைய மொத்த அமைப்புமே தசை பகுதிகளுக்குன்னு ஒரு இடம் இருக்குது, உணர்வுக்குன்னு ஒரு இடம் இருக்குது. இந்த உணர்வு சார்ந்த இடங்களில் வலிப்பு வந்ததுன்னா வெறும் உணர்ச்சி மட்டும்தான் அப்படி வந்து போகும். அதை நாங்கள் வந்து சென்சரி சீச்சர்ஸ் ஆரான்னு சொல்லுவோம். வெறும் உணர்வு மட்டும் ஒரு பக்கமாக, அதுவும் ஒரு பக்கமாக வரும், ரெண்டு பக்கமாக அப்படி வராது. அப்படி வரும்போது ஒரு பக்கம் மட்டும் அப்படியே மறுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும். அந்த இடம் வந்து அப்படியே தானாக 2-3 நிமிஷத்தில் அதுவாக தானாக சரியாயிடும். இன்ஃபேக்ட் அது ஒரு மார்ச் மாதிரி பண்ணும். இப்போ கீழேருந்து மேலேருந்து கீழேன்ட்டு அப்படி ஒரு மார்ச் பண்ணி ஒரு இடத்துலேருந்து கிளம்பி இன்னொரு இடத்துக்கு போய் முடியும். ஸோ அதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமாக வலிப்பு வந்து ஒரு சிரிப்பாக வரும். சிரிப்பு மட்டுமே வலிப்பாக வரும். அவங்களுக்கு வந்து அந்த நேரத்தில் வந்து சிரிப்பாங்க, அதுவே ஒரு வலிப்பாக வரும். இதெல்லாம் வந்து மிக அரிய வகை வலிப்புகள் தான். பர்டிகுலராக மூளையில் ஒரு இடங்களில் ஒரு சில கட்டிகளோ இல்லைன்னா இரத்த குழாய் பிரச்சனைகளோ இருந்ததுன்னா அந்த இடத்துலேருந்து வர்ற வலிப்பு வந்து சிரிப்பாக மட்டும் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு போயிடும். அந்த நேரம் அவங்க சிரிக்கிற நேரம் அவங்களுக்கு சரியாக கூட தெரியாது ஏன் சிரிக்கிறாங்கன்ட்டு. ஸோ இது மாதிரி வலிப்புகளும் உண்டு. ஓகே டாக்டர், அடுத்த நேர் கூட பேசுவோம். வணக்கம், ரெயின்போ எஃப்எம். ஹலோ, வணக்கம் சார். நாங்கள் ஃபோன் கட் ஆயிடுச்சு கேட்டுட்டு இருக்கும் போது. ஹலோ, சொல்லுங்கம்மா. வணக்கம் சார். போன் கட் ஆயிடுச்சு. அதுதான் 3 தடவை வந்தது பேரனுக்கு. அதுக்கப்புறம் அது ஜுரம் வரும்போது மாத்திரை கொடுக்க சொல்லியிருக்காங்க டாக்டர். அது இப்போ அதுக்கப்புறமா வரல. 3 டைம் வந்த பிறகு இப்போ அது மறுபடியும் வருங்களா எப்படிங்க சார்? இதுமா இது மெஜாரிட்டி, அதாவது பெரும்பாலான ஜுரம் சார்ந்த வலிப்புகள் வந்து ஒரு வயசுக்கு அப்புறம் வராதுமா. சரிங்களா? அப்படி அது வலிப்பாக வரும் பட்சத்தில், அது வலிப்பு நோயாக மாறுற பட்சத்தில் ஜுரம் இல்லாத நேரத்துலையும் வலிப்பாக மாறும். அது வந்து உங்கள் டாக்டர் வந்து உங்கள் டாக்டர் வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு சொல்லுவாருமா. ஜுரம் வந்து வந்தாலே நீங்க கொஞ்சம் அதிகமாயிடுச்சுனாலே அந்த மருந்து கொஞ்சம் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டு தான். அதனால எப்போதும் மருந்து வந்து எங்க பொண்ணு பேக்லயே வச்சிருக்கா. எங்க வெளியில போனாலும் எங்க போனாலும் அந்த மருந்து கையிலேயே இருக்கும் மாத்திரை. கரெக்ட்மா. அது ஒரு இப்போ ஒரு 5 வயசுனா ஒரு 8 இல்லை 9 வயசு வரை இன்னமும் அந்த பிரச்சனை இருக்கும். இது வெறும் ஜுரம் சார்ந்த வலிப்பாக இருந்தால் அது தாண்டி பரவாயில்ல. முடிஞ்சு 6வது வயசு தொடங்குது சார். அதாம்மா, இன்னும் 2-3 வருஷத்துல வெறும் ஜுரம் சார்ந்த வலிப்பாக இருந்தானா அதுக்கு மேலே போகாதுமா. அதுவே ஒரு வலிப்பு நோயா இருந்ததுன்னா ஜுரம் இல்லைனாலுமே வலிப்பு வர ஆரம்பிக்கும். அப்பதான் நமக்கு தெரியும். ஜுரம் அவருக்கு வந்து ஜுரம் வந்ததுனாலதான் அந்த மாதிரி ஆயிடுச்சு. அது எப்படின்னா எனக்கு ரொம்ப பயந்துட்டோம். நாங்க எங்க வீட்டுக்கு ஒரு தடவை வந்துடுறாங்க, அவங்க மாத்தூர்ல இருக்காங்க. வந்தப்ப அந்த மாதிரி ஜுரமா இருந்தது, மருந்து கொடுத்த மாதிரி ஜுரம் அதிகமாயி அந்த மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப எனக்கு உயிரே இல்லை எனக்குலாம். ஏன்னா குழந்தையோட கை கால்லாம் அப்படியே விழுந்துட்டான், தலை நிக்கல. ரொம்ப பயந்துட்டோம் நாங்க. இப்போதைக்கு இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கம்மா, அப்புறம் உங்களுக்கு போக போகவே சரியாயிடும். அதுக்கப்புறமா வரல சார் அவனுக்கு. அதனால என்ன பண்ணுவோம், மாத்திரை எப்போதுமே குழந்தை கூடவே வச்சிருப்பா. எங்க அவனை குழந்தைய கூட்டிட்டு வந்தாலும் மாத்திரை இருக்கும் சார். இது போதுமா, சரியான அணுகுமுறை தான் இது. சரியா? சரிங்க சார். ஓகேம்மா. அவங்க பார்மசி தான் படிச்சிருக்காங்க பொண்ணு. சரிம்மா, பாப்போம்மா. நன்றி டாக்டர். இப்போ அவங்க சொன்னாங்க வலி ஜுரம் வந்தாதான் அந்த மாத்திரை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ ஜுரம் நம்ம ரெகுலர் டேப்லெட்ஸ் வந்து அந்த குழந்தைங்களுக்கு தேவைப்படாதா? வலி ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது நல்லா ஹிஸ்ட்ரி கேட்டால் தெரியும். ஒரு சிலருக்கு வந்து ஜுரம் இல்லாத நேரங்களும் சின்னதாக வந்திருக்கும், அது ஹிஸ்ட்ரியில் பிடிச்சிடலாம். அப்படி இருந்ததுன்னா நம்ம ரெகுலராக மெடிசனாக கொடுப்போம். இந்த மாதிரி சில குழந்தைங்களுக்கு வந்து வலிப்பு வர நேரங்களில், அதாவது ஜுரம் வர நேரங்களில் மட்டும் வலிப்பு மாத்திரையை முன்கூட்டியே கொடுத்துருவோம். நம்ம கொடுத்துட்டு அந்த ஜுரம் போனதுக்கப்புறம் எடுத்துருவோம். ஸோ அப்படி இருக்கவங்களுக்கு இது மட்டும் போதும். ஒரு
ஒரு வயசுக்கு அப்புறம் அது வராது. ஓகே, இப்படி ஒரு ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஜுரம் வருது, வலிப்பு வருதுனாலே வந்து ஒரு நியூரோ டாக்டர் பார்த்துறது நல்லது. ஓகே டாக்டர். அடுத்த நேயர். வணக்கம், ரெயின்போ எஃப்எம். வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். மேடம் சொல்லுங்க. வணக்கம் டாக்டர், எனக்கு 2 கேள்விகள். இந்த வலிப்பு நோய்க்கு ஸ்டேஜஸ் அப்படிங்கிறது இருக்கா? அப்படி இருந்ததுன்னா என்ன, எவ்வளவு ஸ்டேஜஸ் அப்படிங்கிறது இருக்கு, அதை பத்தியும். 2வது, வலிப்பு நோய் இருக்கு இவங்களுக்கு அப்படிங்கிறது எந்த டெஸ்ட் மூலியமா கன்ஃபார்ம் பண்ணலாம், அண்ட் அதற்குரிய நவீன சிகிச்சை முறை என்ன? எனக்கு இதை பத்தியும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க டாக்டர். ஸோ வலிப்புடைய ஸ்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த இதுக்கு வந்து நம்ம இந்த ஃபோக்கல் எபிலெப்சின்னு எடுத்துக்கலாம். அதாவது ஒரு பகுதி மூளையிலிருந்து பரவக்கூடிய வலிப்பு. அந்த வலிப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு ஆரம்ப கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு இடத்துல மட்டும் சிம்டமை உருவாக்கும். அதாவது உங்களுக்கு ஒரு கை மட்டும் துடிச்சு அதோட நின்று போயிருக்கும் வலிப்பு. இப்போ அந்த இடத்துக்குள்ளே இந்த வலிப்புக்கான நெட்வொர்க் சுற்றிட்டு இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. அங்கேருந்து இந்த நெட்வொர்க் பக்கத்தில் இருக்கிற இடங்களுக்கு பரவும்பொழுது அந்த வலிப்பு வந்து அடுத்த கட்டமாக போய் அந்த கை முழுசாக பயணிக்கிறது, இல்லை ஆப்போசிட் சைடு கைக்கும் பரவுறது, மூளையுடைய செயல், அதாவது நினைவிழப்பு ஏற்படுறதுன்னு சொல்லி இந்த மாதிரி அடுத்தடுத்த ஸ்டேஜஸ்க்கு போகிறது தான் இதை நம்ம ஸ்டேஜஸ்ன்னு சொல்லுவோம். மற்றபடி இது வந்து ஹை கிரேடு வலிப்பு, லோ கிரேட் வலிப்புன்னு சொல்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது. நம்மளுடைய ப்ராக்டிஸில் ஒரு டாக்டராக கேட்குறது வந்து சின்ன வலிப்பா பெரிய வலிப்பான்னு கேட்போம். அப்படின்னா பேசிகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் நேரம் அப்படியே நின்றுடுறாருங்க, அப்புறம் சரியாயிடுறாருங்க, அது சின்ன வலிப்பு. கொஞ்சம் நேரம் நின்றுடுறாருங்க, அதுலேருந்து அப்படியே கண்ணு மேலே சொருகி அப்படியே கீழே விழுந்துடுறாருங்க, அது பெரிய வலிப்பு. இது வந்து நமக்கு வந்து ஒரு ஐடியாவை கொடுக்கும். ஓகே, நம்ம மாத்திரைகளை எந்த அளவுக்கு கொண்டு போகலாம், என்ன பண்ணலாம் அப்படின்றத. அப்புறம் 2வது ஒரு கேட்டால் நவீன முறை சிகிச்சை இருக்கா அதுக்கு அப்படின்னு கேட்குறாரு. ஸோ இப்போது நாம் பேசினபடியே வலிப்பை பொறுத்த வரைக்கும் மாத்திரைகள் தான் மேடம், கரெக்டாக மாத்திரைகள் தான் சரி. இப்போ அந்த வலிப்புக்கு இந்த தான் மாத்திரை, இதுதான் சரியான மாத்திரைன்னு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது நீங்கள் கொடுக்குற ஹிஸ்ட்ரியிலையும் நீங்கள் கொடுக்குற உங்ககிட்டேருந்து நாம் பண்ணக்கூடிய டெஸ்ட்லையும். இப்போ டெஸ்ட்டு நீங்கள் கேட்டீங்க, டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் வலிப்புக்கு ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு அப்படின்னா இஇஜின்னு சொல்லப்படக்கூடிய எலக்ட்ரோ என்செஃபலோகிராம். உங்கள் தலையில் வந்து சில பகுதிகளில் வயரை வந்து ஒட்டி அதை ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டம் கூட கனெக்ட் பண்ணி உங்கள் மூளை எப்படி செயல்படுதுன்னு பார்ப்போம். அதில் வலிப்பு போன்ற விஷயங்கள் இருந்ததுன்னா ஷாக் மாதிரி நம்ம அந்த கம்ப்யூட்டரில் வந்துட்டு போவோம். அதை வச்சு இது எந்த பகுதியிலேருந்து வருதுன்னு எங்களால் கண்டுபிடிக்க முடியும். இது போக அதுக்கு அடுத்து வந்து அந்த பகுதியிலேருந்து வர்ற வலிப்புக்கு இணையாக வந்து மூளையில் எதுவும் பாதிப்பு கண்ணுக்கு தெரியுதான்னு பார்க்குறதுக்கு நம்ம எம்ஆர்ஐ ஸ்கேனும், சில நேரம் ஆப்ரேஷன் மாதிரி விஷயங்கள் நாங்கள் போகிறோம் அப்படின்ற போது பெட் ஸ்கேனும் நாங்கள் செய்ய முடியும். இங்கே தற்சமயம் நவீன முறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறுவை சிகிச்சை பற்றி நம்ம நிறைய பேசிட்டோம். நியூரோ மாடுலேஷன் அப்படின்ற ஒரு பகுதியை பற்றி நம்ம மேலோட்டமாக பேசியிருந்தோம். நியூரோ மாடுலேஷன் இருக்குது, அதாவது எப்படி முள்ளால் எடுக்கிறோமோ அந்த மாதிரி கரண்ட்டால் நம்ம வந்து ரிவர்ஸ் ஆர் பேலன்ஸ் பண்ணுறது தான் நியூரோ மாடுலேஷன். அதில் நிறைய வகைகள் இருக்குது. இப்போ வேகல் நர்வ் ஸ்டிமுலேஷன்னு சொல்லுவாங்க. இந்த கழுத்து பகுதியிலேருந்து மூளைக்கு போகிற ஒரு நரம்பில் நாம் வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் கிரிட் மாதிரி வச்சுருவோம். அது வந்து இங்கேருந்து ஒரு கரண்ட்டை மேல் நோக்கி அனுப்பி இந்த வலிப்பை தூண்டுற அந்த கரண்ட்டுக்கு எதிர் கரண்ட்டாக மாறி உங்கள் வலிப்பை கேன்சல் அவுட் பண்ணும். ஸோ அதை வந்து வேகல் நர்வ் ஸ்டிமுலேஷன்னு சொல்லுவோம். எல்லாருக்கும் இது செய்ய மாட்டோம். யாருக்கு ஆப்ரேஷன் செய்ய முடியல, யாருக்கு வந்து மிக சின்ன வலிப்பு, இப்போ நின்றுக்கிட்டே இருப்பாங்க, சடனாக ஒரு நிமிஷத்தில் கீழே விழுந்துருப்பாங்க, அவ்வளோதான் அவங்க வலிப்பு, பக்கிலாகி கீழே விழுந்துருவாங்க, ஏட்டோனியான்னு சொல்லுவாங்க. உடம்புடைய மசில்லாம் வந்து லூஸ் ஆகி கீழே விழுந்துருவாங்க. இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த வேகல் நர்வ் ஸ்டிமுலேஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போக வந்து டீப் பிரெயின் ஸ்டிமுலேஷன்னு சொல்லுவோம். அதாவது மூளையுடைய ஆழ்பகுதியில் போய் ஒரு எலக்ட்ரோடு இல்லைனா ஒரு சிப்பை வச்சுட்டு அந்த எலக்ட்ரோடை கொண்டு வந்து பேஸ்மேக்கர் மாதிரி நெஞ்சு பகுதியில் வச்சு அதிலேருந்து நம்ம கரண்ட்டை பாய்ச்சி மூளையுடைய பகுதிகளுக்கு இதை அனுப்பிச்சு அது மூலமாக வலிப்பை கண்ட்ரோல் பண்ணுறது. இது எல்லாமே நீங்கள் அண்டர்லைன் பண்ணி பார்க்க வேண்டியது விஷயம் என்னென்னா, அதெல்லாம் கண்ட்ரோல், எதுவும் க்யூரில் வராது. அப்போது ஒருத்தருக்கு மருந்தில் கட்டுப்படி ஆகலை, ஆனால் அவருக்கு அறுவை சிகிச்சையும் பண்ண முடியாது அப்படின்ற சூழ்நிலையில் இது போன்ற நவீன சிகிச்சை முறைகளும் நம்மக்கிட்ட இருக்குது. இது வந்து ஹெரிடிட்ரி பிரச்சனை உள்ளவங்களுக்கும் பண்ணிக்க முடியுமா டாக்டர்? ஹெரிடிட்ரி பிரச்சனை வந்தவங்களுக்கு இது வந்து எல்லாமே நாம் பேசுகிறது எல்லாம் ஃபோக்கல் எபிலெப்சி ஆர் மரபணு சாரா பிரச்சனைகளுக்கு தான் இது அதிகம் பண்ண முடியும். இப்போ ஹெரிடிட்ரியாக இருந்ததுன்னா மருந்துகள் வழியாக தான் இது நம்ம செய்ய முடியும். ஓகே, இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து இந்த வலிப்பு நோய் இருக்குது அப்படின்னு கண்டறிஞ்சிட்டோம் அப்படின்னா அவங்களோட வாழ்க்கை முறை எப்படி இருக்கணும் டாக்டர்?
என்ன வலிப்பு நமக்கு வந்து ஒரு எச்சரிக்கை ஆல்ரெடி கொடுத்துருச்சு. வாழ்க்கை முறைகள் வந்து நம்ம முன்னோர்கள் எப்படி இருந்தாங்களோ அந்த மாதிரி இருக்கணும். 8 மணி 9 மணிக்கு தூங்கணும், நேரத்துக்கு சாப்பிடணும், கூடிமானவரை லைஃப்பை எல்லாத்தையும் ஈஸியாக எடுத்துக்கணும், அவ்வளோதான். ஸ்கெட்யூல்டாக எல்லா இடத்துலையுமே தன்னுடைய வேலையை. இப்போது ஸ்ட்ரெஸ் வந்து ஒரு நம்ம வலிப்புக்கான காரணம் இல்லைன்னு சொல்கிறோம், ஆனால் வலிப்புக்கான தூண்டுதலாக மாறலான்னு நம்ம பேசணும். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி நம்ம லைஃப்பில் இல்லாமல் பார்த்துக்க முடியுமோ அதை நம்ம பார்த்துக்கிறது தான் நமக்கு முக்கியமான விஷயம். ஓகே, அடுத்த நேர் கூட பேசலாம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம். ஹலோ. மேடம் சொல்லுங்கள். வணக்கம் சார். ஆக்சுவலா இப்ப விட்டமின் B12 டெஃபிஷியன்சினாலையும் கை மறுத்து போறது அப்படி இருக்கும்ன்றாங்களா டாக்டர்? அது எப்படி நாங்க டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கிறது சார்? B12 டெஃபிஷியன்சினால் வர்றது வந்து பார்த்தீங்கன்னா வலிப்பு மாதிரி 2-3 நிமிஷம் வந்துலாம் போகாது மேடம். அது தொடர்ச்சியாக மறுத்து போய் தான் இருக்கும். கை வேலை செய்யும் பொழுது வரும், அந்த மாதிரி வரும். வலிப்புன்றது நீங்கள் நினச்சி வர்றதோ உங்களோட ஆக்ஷன்ஸ்னால வர்றதில்லை. அது எப்போ வேணுமோ வரும். வந்தால் 2-3 நிமிஷம் வந்து உங்களை இன்கேப்பாசிட்டேட் பண்ணிட்டு போயிடும். ஓகே ஓகே, ரொம்ப நன்றி டாக்டர். தேங்க்யூ. இப்போ வந்து பொதுவான சந்தேகம் என்ன வருதுன்னா, வலிப்புனா மரத்து போனாலே ஐயோ எனக்கு வந்து வலிப்பா இருக்குமோ அப்படின்ற ஒரு பயம் வருது டாக்டர். இது வந்து எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிறது அப்படின்னு? ஸோ இப்போ நம்மளுடைய பொசிஷன் சார்ந்து ஒரு வலிப்பு வருது. நான் வந்து சாமான் விளக்குறேன், அப்போ வலிப்பு வருது. இது போன்ற வலிப்புலாம் வந்ததுன்னா நம்மளுடைய நரம்புகள் நசுங்கப்படுறதுனால வரலாம். கார்பல் டனல் சிண்ட்ரோம், இல்லைன்னா கழுத்தில் இருக்கிற டிஸ்க்குனால. இல்லை நீங்கள் சும்மா உட்காந்துக்கிட்டே இருக்கீங்க, வலிப்பு வருது, 2 கையிலையும் வருது. எப்போ ஒரு விஷயம் 2 பக்கமே வருதோ அது வலிப்பாக இருக்க முடியாது. ஓகே, ஒரு பக்கமாக வருது, அதாவது நான் சொல்கிறது மறுத்து போகிறதுக்கு மட்டும். முறுக்கிட்டு போகிறது வெட்டெல்லாம் வலிப்பு தான். கை 2 பக்கமும் ஒரே நேரமாக மறுக்குது, கால் 2 பக்கமும் ஒரே நேரமாக மறுக்குது, இது போன்ற விஷயங்கள் வருதுன்னா அது வலிப்பாக இருக்க முடியாது. அப்படியே அது வந்துட்டு இருக்குது, அது வந்து ஒரு அரை மணி நேரம் இல்லை 1 மணி நேரமாக இருக்குது அப்படின்னாலும் அது வலிப்பாக இருக்க முடியாது. 2-3 நிமிஷம் தாண்டாது வலிப்புடைய மறுத்து போகிற தன்மை. ஒற்றை பக்கமாக வரணும். அது வந்து மறுத்து போகிறத விட விறுவிறுன்னு கரண்ட்டு போகிற மாதிரி இருக்கணும். கொஞ்ச நேரம் கழித்து அதுவாக தானாக செய்யணும். அந்த நேரம் நீங்கள் எந்த வேலையும் செய்யாமல் இருந்தீங்கன்னா நம்ம வலிப்பை பற்றி யோசிக்கலாம். ஓகே, இப்போ சம்டைம்ஸ் வந்து நின்றுட்டு இருக்கோம், பேசிகிட்டு இருக்கோம், திடீர்னு வந்து அப்படியே பிளாங்க் அவுட் ஆன மாதிரி இருக்கும்ல டாக்டர், அப்படியே கருப்பான மாதிரி இருக்குமே, அது வலிப்பு சம்பந்தமாக வருமா? இது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா வலிப்புக்கு இன்னொரு ரொம்ப ஒரு அக்கா தங்கச்சின்னு சொல்கிறது வந்து சின்கோப்புன்னு சொல்லுவோம். சின்கோப் அப்படின்றது வந்து இப்போ மூளைக்குள்ளே வந்து போகிற விஷயம் 2 தான். ஒன்று மூளைக்குள்ளேயே நடக்கிற கரண்ட் பரிமாற்றம், இன்னொன்று மூளைக்குள்ளே வந்து போகிற ரத்தம். ஸோ இப்போ இந்த நீங்கள் சொல்கிறது இந்த 2வது வகை. ஸோ மூளைக்கு போகிற ரத்த குழாயில் ரத்த ஓட்டத்துடைய அளவோ இல்லை ப்ரெஷரோ குறையும் பொழுது மூளை வந்து தடுமாறும். அதுதான் சின்கோப். ஒன்றும் செய்ய வேண்டாம், உட்காந்துட்டா சரியாக போயிடும். அதே நேரம் அதுக்கு வந்து நம்ம தண்ணீர் அளவு அதிகப்படுத்துறதும் உப்பு உடைய அளவை கரெக்டாக வச்சுக்கிறதுமே இதுக்கு சரியான வகையாக இருக்கும். ஓகே, ரொம்ப நன்றி டாக்டர். இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து உங்களுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணி ஒருத்தருக்கும் ஒரு கேள்விக்கும் ரொம்ப தெளிவாக ரொம்ப நுணுக்கமாக எங்களுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணீங்க. உங்களுடைய நேரத்துக்கு நன்றி. 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 நேயர்களே, இதுவரை நீங்கள் கேட்டது தேசிய வலிப்பு நோய் தினத்தை ஒட்டி நரம்பியல் நிபுணர் டாக்டர் வெங்கட்ராமன் கார்த்திகேயன் அவர்களுடனான நேர்காணலை நீங்கள் கேட்டீர்கள்.